ஒரு கப்பு, சின்ன கப்பு. அப்புறம் இந்த சைடில் மூடி இருக்குது, அதை எடுக்கணும். சைடு மூடி எடுத்தால் உள்ளே 2 மூடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே எத்தனை இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு. அழகாக இருக்குது, நல்லா குழிய, நல்லா அழகாக இருக்குது. பெருசாக இதில் வச்சிடும். இன்னொரு கப்பு இருக்குது, 3 கப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை திறந்து பார்ப்போம். இது சூப்பராக நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய கப்பாக இருக்குது. ஒரு மிக்ஸி, 3 ஜாடு கொடுத்துருக்காங்க. 3 மூடி 3 ஜாடு கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக அகலமாக இருக்குது, 3 சைஸாக கொடுத்துருக்காங்க மிக்ஸியோட சேர்த்து. பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்குது. மிக்ஸி கப்பெல்லாம் அழகாக சில்வரில் கொடுத்துருக்காங்க. மிக்ஸி கப்பெல்லாம் சூப்பராக இருக்குது, டிசைன் அழகாக மிக்ஸி டிசைனு. அழகாக 2 கப்புக்கு பொடியோட, ஒரு கப்பு பொடி இல்லாமல் மொத்தம் 3 கப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கப்பு மிக்ஸியை குக்கர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அரைச்சி பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி முதல் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதை வந்து பவர் கொடுத்து நம்ம உள்ளே வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, மல்லி இலையெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி பார்ப்போம் எப்படி அரைக்குதுன்னு. நம்ம வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம், லாக் பண்ணி. நல்லா சவுண்டாக இருக்குது அதிகமாக. சூப்பராக மெலிசாக நல்லா பட்டு போல் அரைஞ்சிருக்கு. அடுத்தது